ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மேல் உள்ள ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடி விடுகிறார். இது ஊர் அனைவரும் அறிய அவர் பெயர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது. அவர் வீட்டு பெயர் பூசணி திருடர் வீடு என்று மாறிவிட்டது. பல தலைமுறைகள் கழித்தும் பெயர் மாறவில்லை. அவர் காதுபட பலர் பூசணிக்காய் திருடன் வீட்டை தாண்டி சென்றால் அந்த கோவில் வரும் என்பது போல் விலாசம் கொடுத்தனர். அந்த பணக்காரர் ஒரு ஞானியிடம் சென்றார். அவரிடம் நடந்ததை கூறி திருத்தம் கேட்க ஞானி அவர் கூறினார், உன் வீட்டில் தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடு என்று சொல்லி அனுப்ப அவரும் போட ஆரம்பித்தார். ஒரு வாரத்தில் அவர் காதுபட கேட்டார், அந்த தச்சர் வீடு எங்கே உள்ளது? ஒருவர் கூறினார், அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு உள்ளது, அதிலிருந்து 3வது வீடு என்று விலாசம் கூறினார். பூசணிக்காய் திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார். தவறு செய்து மறைத்தல் அல்ல இது, நல்லதை செய், தவறு தானாக மறையும் என்பதே கருத்து. இன்றைய சிறுகதை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஆட்சி செய்தது. அந்த சிங்கத்திடம் ஒரு அணில் பல ஆண்டுகளாக வேலை செய்தது. ஒரு நாள் அணில் சிங்கத்திடம் சென்று, இத்தனை ஆண்டுகளாக உனக்கு நான் உண்மையாக சேவை செய்கிறேனே, நீ எனக்கு என்ன பரிசு தரப்போகிறாய் என்று கேட்டது. நம்பிக்கையோடு இரு, நீ ரிட்டையர் ஆகும் போது உனக்கு பெரிய வெகுமானம் காத்திருக்கிறது, உற்சாகமாக வேலை செய் என்று சொன்னது சிங்கம். இதை கேட்ட அணில் முன்பை விட கடினமாக உழைத்தது. ஓய்வே எடுப்பதில்லை. அணில் ரிட்டையர் ஆகும் நாள் வந்தது. சிங்கம் அதன் வாக்கை காப்பாற்றியது. ஒரு கூடை நிறைய அக்ரூட் கொட்டைகளை அன்பளிப்பாக கொடுத்தது. மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய அணிலுக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, தனக்கு பற்கள் விழுந்து விட்ட விஷயமும், இந்த அக்ரூட் கொட்டைகளை தன்னால் இனி எப்பொழுதும் சாப்பிட இயலாது என்பதும். நாளையை விட்டு விட்டு இன்று என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.